Hello traders, this is Bhuvaneshwaran. நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடராக மாறியாச்சு. அப்படியே சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சிலருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். டெய்லி அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க அந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கோர்ஸ் செல் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கோ அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் கிடையாது. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைனா எது வந்து சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தான் இருக்குமே தவிர கால் ஸ்டிப்ஸ் அந்த மாதிரி எதுவும் அப்டேட்ஸ் இருக்காது. அதே போல் வீடியோ போடலைனாலும் நம்மளோட கம்யூனிட்டி பேஜை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லி என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது சென்சிபிளோட வெரிஃபைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டெலிகிராம் சேனலில் வந்து இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு சர்டன் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி கேப் அப்போ இல்லை கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும், இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இதில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். அப்படி இல்லை இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கீழே வரும். நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட்டுங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி மார்னிங் வந்து போஸ்ட் கொடுத்துருந்தேன் டெலிகிராம் சேனலில். அதே போல் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனிச்சு. சரியா, இந்த இடத்துல தான் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாலு. ஸோ இதை வந்து நம்ம சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் கீழே இறங்கினது இந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. இந்த டோஜி கேண்டில் தெரியுது இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுனால ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாலு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது நம்ம இதை வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். சரியா, இந்த லெவல் வந்து சப்போர்ட்டுன்னு நம்ம முன்னாடி மார்னிங் சொல்லியிருந்தோம். இந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிடுச்சு அப்படிங்கிறப்ப திரும்ப இது மேலே வரும்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கணும். ஆனால் இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுனால திரும்ப இது வந்து சப்போர்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஏன் இது வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைம் ஃப்ரேமை மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு டே டைம் ஃப்ரேமில் வந்து வச்சு பார்ப்போம். நமக்கு ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து டே டைம் ஃப்ரேமில் இருக்கும் நிஃப்டியில் மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக இது வந்து சப்போர்ட் எடுத்தது. இதுக்கு முன்னாடி எங்கே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சோ அதே இடத்துல வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு இந்த ரேஞ்சை பாருங்கள். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு இந்த இடம். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப கீழே வந்து அகைன் மேலே போயிருக்கு. இந்த இடம் திரும்ப ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. அகைன் கீழே வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா பிரேக் வச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு. அப்போது இது ஆல்ரெடி வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இதுக்கு கீழே வரவே வராது. 90,000 இந்த 600 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சு கீழே வராது. அதே போல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,600லையும் 90,800 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக நமக்கு ரைட்டாக இருக்குது. அதாவது ஸோ இந்த 19,800 இருக்கு இல்லையா, இந்த 800 கால் ஆப்ஷனும் அதே போல் இந்த 19,600 இந்த ரேஞ்சு 19,600 புட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரைட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 19,800க்கும் 19,600க்கும் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் தான் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ரேஞ்சு. 90,600ம் 90,800 இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்சு. இதுக்கு நடுவில் தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து சொல்லுது. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டோஜி கேண்டில். இந்த கேண்டில் இருக்குல்ல, இது வந்து டோஜி கேண்டில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இன்சைட் பார் கேண்டில் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அதே போல் இந்த மதர் பார், இது வந்து மதர் பார், இது வந்து இன்சைட் பார், ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சு. அப்போது நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஷார்ட் ரொம்ப அதிகமாக போக போகுது, அதாவது டவுன் சைடில் வந்து ரொம்ப அதிகமாக மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் இட் பேட்டர்ன் மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்போம். ஃபேக்கி பேட்டர்ன் ட்ரேடிங் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கு. எப்போதுமே ஒரு மதர் பார் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்சைட் பார் இருந்துச்சு அப்படின்னா இன்சைட் பாரை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுது, ஒன்று டவுன் சைடில் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா அந்த டவுன் சைட் நோக்கி போகும், இல்லை அப் சைடில் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா அப் சைட் நோக்கி போகும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இன்சென்ட் கேண்டலோட ஹைக்கும் மேலே போய் முடிஞ்சிருக்கு. இப்போது இந்த மதர் பாரோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணுச்சு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் இந்த மதர் பாரோட ஹையை பார்த்துக்கோங்க. இதோட ஹை வந்து 19,734 735 750 வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்சு. அதாவது இந்த லெவலில் நாளைக்கு வந்து பிரேக் பண்ணுச்சு மார்க்கெட் அப்படின்னா ஃபர்தராக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். அதாவது 19,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 19,800ல் அதிகமான கால் ஆப்ஷன் இருக்கிறதுனால மார்க்கெட் இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறப்போ மார்க்கெட் வந்து அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து நான் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே போல் மார்க்கெட் வந்து நல்லா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் தெரியுது இல்லையா, இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுச்சு. ஒன்ஸ் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் வைக்கவும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஃபால். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போனது. இது சப்போர்ட்டாக இருந்தது வந்து பிரேக் ஆகிடுச்சு இல்லையா, இனிமேல் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதே போல் இறங்கின மார்க்கெட்டு திரும்ப மேலே போகும்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை திரும்ப கீழே தான் கொண்டு வர பார்த்தாங்க. பட் பையரோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருந்ததுனால இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு இந்த 45,000 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சு 45,000 கால் ஆப்ஷனும் அதே போல் கீழே வந்து 44,000 புட் ஆப்ஷன், இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட கீழே இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதிக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ரைட் ஆகிருக்கு. அதாவது 45,000 இதில் வந்து அதிகமான கால் ஆப்ஷனும் அதே போல் 44,000ல் வந்து நிறைய புட் ஆப்ஷனும் ரைட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கால் வந்து நிறைய ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் இந்த இடத்துக்கிட்ட போகும்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஷார்ட் போகணும். அதே போல் இதை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து புட் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் சப்போஸ் இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் லாங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் இந்த லெவலெல்லாம் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இதை தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற ரேஞ்ச் அதாவது 44,600ல் இருக்கிறதுனால மேலே வந்து ஒரு 400 பாயிண்ட் தள்ளியும் கீழே வந்து ஒரு 600 பாயிண்ட் தள்ளியும் தான் வந்து நமக்கு அந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு சொல்லுது. இப்போது நான் பேங்க் நிஃப்டி வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கான ரீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சு ஓகேவா, ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு அகைன் கீழே வரும்போது இதே ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னொரு பாயிண்ட் என்ன, இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இதில் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். ஸோ இதுலேருந்து பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் கீழே வந்து திரும்ப மேலே போய் இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அகைன் கீழே போயிட்டு திரும்ப மேலே போகிறப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லா பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னவா நமக்கு ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லெவல். ஸோ இந்த ரேஞ்சையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் இருக்குது. அதே போல் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து சப்போர்ட் இங்கே கிடச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் மார்க்கெட் கரெக்டாக இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து பாருங்கள். ஹை லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, இப்படி வந்து லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணி அதாவது இந்த 44,850 இல்லைனா இந்த 44,000 இல்லைனா இந்த 45,000 வச்சுக்கோங்களேன், இதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் இருக்கிறப்ப தான் மார்க்கெட் வந்து இதோட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் தான் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ மார்க்கெட் வந்து இனி சைட்வேஸில் இருக்கலாம், இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே அதாவது 45,000க்குள்ளேயும் இந்த 44,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமேல் எப்போ இதை வந்து 1 hour கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் வைக்குதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும். இதுக்கு மேலேயும் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். அதாவது 45,300 இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டுக்கு வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளே தான் அதாவது 45,000க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.